வணக்க மக்களே. இளநீரும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். இப்போ கோடைக்காலம் நெருங்க போது வெயில் நம்மளை இப்பவே வாட்டி வதைக்குது. ஸோ நம்ம இப்பதான் பார்த்தீங்கன்னா இளநீரை எடுத்துக்கணும் மக்களே. இளநீரை நம்ம எடுத்துக்கொள்வதால் நம்முடைய தாகம் தீர்க்கப்படுவதோட நம்முடைய உடலுடைய நீர் சத்து அதிகரிக்கும் மக்களே. உடலுடைய நீர் சத்து அதிகரிக்கிறதால பலவிதமாக கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நம்முடைய பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே தடுக்கலாம், வராம அந்த பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்கலாம். நம்முடைய உடல்ல முழுவதுமாக நீர் சத்து கொண்டு வச்சிருக்கிறதுக்கு இளநீர் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இளநீர்ல விட்டமின் ஏ, பி, சி, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, தயாமின், ரிபோஃப்ளோவின், நியாசின், நார் சத்து, கனிமச்சத்து, நீர் சத்தெல்லாம் நிறைந்திருக்குது மக்களே. கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அதிக வெப்பம் தாக்குதலால உடல் வறட்சி அடைவது, சோர்வடைவது, களைப்பு அடைவது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கு நம்ம இளநீரை எடுத்துக்கலாம். உடல் வறட்சியை தடுத்து நம்முடைய உடம்புல நீர் சத்து அதிகரிக்கிறதுக்கு இளநீர் உதவியாக இருக்கும். என்னென்ன மாதிரியான ஆற்றல்களை இந்த இளநீர் நமக்கு தருது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். உங்களுக்கு பிபி இருக்கா, பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் நீங்க சரியாக்கிக்கிறதுக்கு இளநீரை எடுத்துக்கலாம். ரத்த குழாய்கள் சுருங்கி இருந்தா அல்லது ரத்த குழாய்கள்ல அடைப்புகள் இருந்தா இந்த காரணத்தால தான் பிபி, இந்த ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய இந்த பிளட் பிரஷர் நமக்கு ஏற்படும். இதை குணப்படுத்துறதுக்கு நம்ம இளநீரை சாப்பிடலாம். 100 மில்லிலிட்டர் இளநீர்ல 250 mg பொட்டாசியம் இருக்கு, 105 mg சோடியம் இருக்கிறதால இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் உங்களுடைய பிபி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் பிரஷர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரத்த உற்பத்தியை உங்களுக்கு சீராக வைத்து ரத்த அடர்த்தி எதுவுமே, அதாவது ரத்த அடைப்பெல்லாம் எதுவுமே இல்லாம உங்களுக்கு சிறப்பாக உங்களுடைய பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவியாக இளநீர் இருக்கு. ஸோ உங்களுடைய ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்க இளநீரை எடுத்துக்கோங்க மக்களே. மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கா, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது எல்லாமே நீங்கி போறதுக்கு நீங்க இளநீர் எடுத்துக்கோங்க. இப்போது இருக்கக்கூடிய வேலை மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக பல பேருக்கும் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா கோபப்படுறதை விட்டுட்டு நீங்க இளநீரை குடிங்க. இளநீரை நீங்க குடிக்கிறதால நம்முடைய உடல் இருக்கக்கூடிய கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் நமக்கு கண்ட்ரோல் பண்ணி மன அழுத்தம், கவலை, எரிச்சல் போன்ற மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்ய உதவுகிறது இந்த இளநீர் மக்களே. ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக இருந்தால் நீங்க முதல்ல ஒரு இளநீர் குடிங்க, சரியா போயிடும். சிறுநீரக கற்கள் உங்களுக்கு இருக்கா, அதை குறைக்கிறதுக்கும் சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்க இளநீர் எடுத்துக்கோங்க. நம்முடைய உணவு முறை மற்றும் அருந்தக்கூடிய பானங்கள்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் குளோரின் சிறுநீரகங்கள்ல தங்கி சிறுநீரக கற்களை உருவாக்குது. ஸோ இப்படிப்பட்ட சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் இருக்க இளநீரை குடிக்கிறது அவசியம். மேலும் சிறுநீரகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்யறதுக்கு இந்த இளநீர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் இருந்தாலும் நீங்க இளநீர் எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கற்களை கரைச்சி வெளியேற்றிடும் இளநீர் மக்களே. வயிற்று வலி நீங்குவதற்கு நீங்க இளநீரை எடுத்துக்கலாம். உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய காரணத்தால வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், வயிற்று உப்புசம் ஏற்படக்கூடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வாரத்திற்கு 3 நாட்கள் இளநீர் குடிச்சாங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் நீங்கி வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி போயிடும். மலச்சிக்கல் மற்றும் செரிமான கோளாறுகளை கூட சரி செய்ய உதவியாக இருக்கும் இந்த இளநீர் மக்களே. ஸோ இளநீரை நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் கரெக்டாக நடக்கும். உங்களுடைய உடல் உஷ்ணம் நீங்கி மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் குணமாகும். உங்களுக்கு இம்யூன் பவர், குறிப்பா இளநீர் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை தான் மக்களை அதிகரிக்குது. உடல்ல எந்த விதமான நோயும் தாக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்முடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் பவர் நமக்கு இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான தயாமின், ரிபோஃப்ளோவின், நியாசின் இது எல்லாமே இளநீர்ல இருக்கிறதால உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி வைரஸ் தொற்றுகளிலிருந்து உங்களுடைய உடலை பாதுகாக்க உதவிகரமாக இருக்கும். ஸோ கோடை காலத்திலிருந்து கிடையாது, எல்லா காலத்திலுமே உங்களுக்கு சீசனா அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள் போன்ற பலவிதமான நோய்களை நீங்க வராம தடுத்துக்கிறதுக்கு இளநீர் குடிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கவும் இளநீர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கர்ப்பிணிகளுக்கு இளநீர் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் மக்களே. கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு பசியின்மை, வாந்தி, மயக்கம், குமட்டல் போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படும். இதை சரி செய்யறதுக்கு இளநீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த இளநீர் வாந்தி மயக்கத்தை சரி செய்வதோடு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் ஆற்றலையும் கொடுக்குது. குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் இந்த இளநீர் உதவியாக இருக்கும். ஸோ மருத்துவருடைய ஆலோசனையின்படி எந்த அளவுக்கு சரி விகிதத்தில் இளநீரை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சரும பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா, இளநீர் சரும பிரச்சனைகளையும் சரி செய்யும் மக்களே. கோடை காலத்துல ஆண்கள் முதல் பெண்கள் வரை அனைவருக்குமே சருமம் வறண்டு காணப்படுவது, எரிச்சல் ஏற்படுவது, பருக்கள் வருவது, கருவளையம், டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் சருமத்தில் வருவது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். இதை சரி செய்யறதுக்கு தினமும் இளநீர் நீங்க குடிச்சாலே போதும். இளநீர் நீங்க குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த இளநீர் நீங்க குடிக்கும் போது இளநீர் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆன்டி ஏஜென்ட்கள் சரும பிரச்சனைகளை உங்களுக்கு சரி செய்ய உதவிகரமாக இருக்கும். ஸோ சரும பிரச்சனைகள் களைவதற்கு நீங்க இளநீரை எடுத்துக்கோங்க. எலும்பு உங்களுக்கு வளர்ச்சி அடைவதற்கு, அதாவது எலும்பு வளர்ச்சிக்கு, எலும்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும், வளர்ச்சியோட இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இளநீர் எடுத்துக்கோங்க. எலும்பு வளர்ச்சி
வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் மற்றும் மெக்னீசியம் எல்லாமே அதிக அளவில் இந்த எலும்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே சரி செய்யறதுக்கு அதிக சத்துக்கள் எல்லாமே இளநீரில் இருக்கிறதால உங்களுக்கு எலும்புகளை வந்து வளர்ச்சி அடைவது செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். எலும்பு சம்பந்தமான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற எலும்பு தேய்மானம் போன்ற நோய்கள்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் நீங்கள் இளநீர் எடுத்துக்கோங்க. குறிப்பாக எலும்புகளோடு சேர்ந்து உங்களுடைய பற்களினுடைய வளர்ச்சிக்கும் இந்த இளநீர் உதவும் அப்படின்றதால பற்கள் சம்பந்தமான இந்த ஈறுகளை ரத்தம் அடைவது, பல் ஆடுதல், பற்கள் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துகிறதுக்கும் நீங்கள் இளநீர் எடுத்துக்கோங்க. ஸோ கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது, இளநீருடைய சீசன் வரப்போகுது. கிடைக்கும் முதல்ல நீங்கள் இளநீர் குடிங்க. கோடை காலத்தில் உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறத விட உங்களுடைய உங்களுடைய உடலுக்கு நிறைய நீர் சத்து கொடுத்து பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு வராமல் முன்னாடியே தடுக்கும் இளநீர் பல விதமான பிரச்சனைகளையும் குணப்படுத்தும். ஸோ இதனால் இளநீர் நீங்கள் குடிச்சு அதில் கூடிய நீரேற்ற சத்துக்களையும் ஊட்டச்சத்துக்களையும் பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.